நிச்சயமாக இந்த படத்தில் பெருசாக கதையோ ஒரு ஸ்க்ரீன் பிளே லாஜிக்ஸு பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லை இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணுற ஆளுங்க இல்லை சினிமா லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஆளுங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு இல்லை. அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து அஜித் ஃபேன்ஸை வந்து நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அஜித் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பியூர் ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் இல்லை, அந்த சீன்ஸ் அந்த பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பட் மேக்ஸிமம் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்துட்டு தளபதி ஃபேனு ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு அதுக்குன்னு தலை ஹேட்டர் கிடையாது. நான் வந்துட்டு தளபதி வெரியன். ஆனாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தை போய் பார்ப்பேன். ட்ரெய்லர் ஓவராலும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ வந்துட்டு மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அஜித் எல்லாருக்குமே பிடிக்கும். அது எது காமிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு படம் நல்லா இல்லைன்னா அதை உண்மையிலேயே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒரு ஆக்ஷன் மூவி தான். அவரோட மூவி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து புரியாது. நாங்கள் எப்பயுமே ஆக்ஷனாக தான் எதிர்பார்ப்போம். கொஞ்சம் ரக்கடாக ஃபைட்டு அந்த மாதிரி மாஸாக எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்குது. மார்க் ஆன்டியோன் மாசாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே சிங்க்கு தான் வருது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அநேகமாக இது கேங்ஸ்டர் ஸ்டோரி. அஜித் சார் எப்போவுமே மாஸ், அவர் எப்போவுமே யூட்டிலைஸ், அது பற்றி சொல்லவே தேவையில்லை. என்னோட ட்ரைலர் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் கம்போசிஷன் நல்லா இருக்குது. நிச்சயமாக ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ எல்லாரும் பார்க்கணுன்னா அது பார்த்தா தான் தெரியும். ப்ரோ குட் பேட் அக்லி ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருக்குது? ட்ரெய்லர் நல்லாவே இருக்குது ப்ரோ. வந்துட்டு நிறையா மாஸ் சீக்வன்ஸாக நிறைய எடுத்திருக்காங்க. விஷுவல் கிராஃபிக்ஸ்லாம் செமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் தரமாக பண்ணியிருக்காரு. இந்த ஓஜி சம்பவம் பாட்டுக்கு தான் ப்ரோ செம வெயிட்டிங்கு. ஓகே, நீங்கள் தலை ஃபேனா? நான் வந்துட்டு தளபதி ஃபேனு ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு அதுக்குன்னு தலை ஹேட்டர் கிடையாது. நான் வந்துட்டு தளபதி வெரியன். ஆனாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தை போய் பார்ப்பேன். ஓகே, அந்த இந்த சாங் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, எந்த சாங் ப்ரோ? இப்போ ஒத்த ரூபாய் சாங். ஆக்சுவலாக அதில் அந்த சாங் கேட்டிருக்கீங்களா முன்னாடி? இல்லை ப்ரோ, அது கேட்டதில்ல அந்த சாங்கு. ஓகே, ட்ரெய்லர் ஓவராலும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ வந்துட்டு ஒரு குட் டு வாட்ச் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தளபதி ஃபேன் தான். நான் கண்டிப்பாக தலை படத்தை ஃபர்ஸ்ட் டே போய் பார்ப்பேன். எந்த சீக்வன்ஸ் பக்காவாக இருந்துச்சு உங்களுக்கு? எந்த சீக்வன்ஸ் அந்த ட்ரைலரில் எந்த கட்டு இந்த கரெக்டாக இருந்துச்சு? ரொம்ப பக்காவாக ஃபயராக அப்படியே ஃபுல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஓகே, எனி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரிலேட்டபிள் சீன்ஸாக நீங்கள் நோட் பண்ணிங்களா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஒன்றுனா கிட்டத்தட்ட மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ப்ரோ படம் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அதுலேயும் இதில் வந்துட்டு போலீஸ் கெட்டப்பா என்னன்னு தெரியல, திடீர்னு ஜெயிலர் கெட்டப்பில் வராரு, ஜெயில் கைதி மாதிரி வராரு, திடீர்னு போலீஸாக வராரு. ஸோ வந்துட்டு மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு காப் மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ப்ரோ. காப் மூவி, அதாவது அண்டர் காப். ஆமாம், அண்டர் காப்பாக இருக்கோ இல்லை வந்துட்டு காப் மாதிரி வேஷம் போட்டு கொலை பண்ணுறாரோ எப்படின்னு தெரில. ஆனால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. அர்ஜுன் தாஸ் இருப்பார் எனக்கு தெரியல, ஆனால் அவருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, எந்த சீன் எந்த டயலாக் எதாவது ரொம்ப அப்படியே செம்மையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? இந்த கறி வேணும் பாய், ஓகே, அந்த சீன்னு. ஓகே, அதுக்காகவே பார்க்கலாம். ஓகே, அந்த ரீமிக்ஸ் சாங் கேட்டிருக்கீங்களா? ஒரிஜினல் கேட்டிருக்கேன் ப்ரோ. கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. இது உங்களுக்கு அஜித் எல்லாருக்குமே பிடிக்கும். அது எது காமிச்சாலும் நல்லா தான் இருக்கும். என்ன கான்செப்ட் என்னன்றதே தெரில, பட் ஏதோ ட்ரைலர் பார்க்க காமிச்சிருக்கீங்க. அந்த ட்ரைலர் அந்த வேர்ல்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? இல்லை, அஜித்தை பிடிக்கும்ன்றவங்க எல்லாமே எது பண்ணாலும் அஜித் பிடிக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே காமனாக தான் பார்க்குறது. ராமராஜ் கூட நல்லா நடித்தாருன்னா அவரையும் ரசிப்போம். ஆமாம், ரஜினி நல்லா நடித்தாலும் ரஜினியை ரசிப்போம். ஒரு படம் நல்லா இல்லைன்னா அதை உண்மையிலேயே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் காமனாக அஜித்தை வந்து அவர் நடிப்பை அவர் எல்லாருமே பிடிக்கும். அதனால் அஜித் எப்படி இருந்தாலும் அதை ரசிப்பாங்க. இந்த ட்ரைலர் எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், அந்த ரீமிக்ஸ் சாங் எப்படி? ஆமாம், அது பார்த்தா அதிரடியாக போயிட்டு இருக்கு. பேக் சைடில் பார்த்தா ஒரு ரீமிக்ஸ் சாங் போயிட்டே இருக்கு. அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்கு? அந்த ஒரிஜினல் சாங்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? 90s கிட்ஸா? ஆமாம், அந்த சாங் கேட்டிருப்பீங்களா? யார் ஆடுவா அதில்? அது குஷ்பம், நம்ம நெப்போலியனும் ஆடுவார். நெப்போலியன் தானே, பஞ்சு மிட்டாய் சரகரி. ஆமாம் ஆமாம், அந்த சாங்ஸ் அதில் போட்டிருக்கீங்க. சம்மந்தம் இல்லாமல் இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. அதிரடியாக இருக்குது, பட் அந்த சாங்ஸ் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. ஓகே, எந்த கதை இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குது அதை பார்க்கும்போது? இதுவா? இது ஒரு ஆக்ஷன் மூவி தான்.
ஆக்ஷன் மூவி தான். அவர் எடுக்கிறதுனா ஒரு வேர்ல்டு வைடு ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் உள்ளே எடுப்பார். ஏகன் மாதிரி. அது அவரோட மூவி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து புரியாது. ஆமாம். ஆனால் அவர் வேர்ல்டு பாலிடிக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுவார். அவர் மைண்ட் உள்ள ஆள். லோக்கல் பாலிடிக்ஸ் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். வேர்ல்டு பாலிடிக்ஸே தெரிஞ்சவர் லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியாமல் இருக்காது. சரிங்களா? ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? ஜிவி பிரகாஷ் வந்து என்னென்னா இப்போ ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் தான். ஏஆர் ரஹ்மானுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ஒரு டஃப் கொடுக்குற ஆள் ஜிவியாக தான் இருக்கும். அது ஆமாம், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு ட்ரைலர்? சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அதில்? இப்போ தான் பார்த்தேன், தரமாக இருந்துச்சு. அந்த கீரு சீன்லாம் மிரட்டிட்டாங்க. பழைய டைலாக்லாம் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் மறுபடியும் பார்க்கணும் போது இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நாங்கள் எப்பயுமே ஆக்ஷனாக தான் எதிர்பார்ப்போம். கொஞ்சம் ரக்கடாக ஃபைட்டு அந்த மாதிரி மாசாக தான் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இது இன்னும் ஒரு பயங்கரமான கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா தலைக்கு? ஆமாம், ஒரு தரமான ஃபிலிமாக இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குமா ஆதிக் பண்ணது? கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக. ஓகே, ஜிவியோட பிஜிஎம்லாம் எப்படி இருக்குது? அது சூப்பராக இருந்துச்சுண்ணே. வந்தப்போ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எந்த இது வந்து அப்படியே பத்திக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே கூஸ் பம்பாக இருந்துச்சு, அப்பா பறக்குதுடா அப்படிங்கிற மாதிரி? ட்ரீசரில் தான் கூஸ் பம்ப் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஏகேன் லைட்டு போடுறது, தீம் மியூசிக் எல்லாமே மிரட்டி விட்டாங்க. ஓகே ஓகே, இந்த இது ரீமிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பார்த்தோம். ஓகே ஓகே, நீங்கள் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்குது. ஏகேட்டிங் அர்ஜுன் தாஸ் எல்லாம் டைலாக்லாம் பயங்கரமாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. ஓகே, மாஸ் ஃபீல் எப்படி இருக்குது? செம்ம மாசாக இருக்குது. தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே, எப்படி எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இதில் அர்ஜுன் கான்வர்சேஷனு, அப்புறம் தலை கான்வர்சேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, டைரக்ஷன் நல்லா இருக்கும் போல். இந்த இதெல்லாம் இந்த ரீமிக்ஸ் சாங் அதான் ஒத்த ரூபா தரேன், அப்புறம் இருங்க பாய் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்னொருத்துக்கும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லேருந்து அதுவும் ஃபஸ்ட்டு வந்த பாட்டே பயங்கரமாக இருந்துச்சு. ஓஜி சம்பவம் எல்லாமே நல்லா இருக்குது. மார்க் ஆன்டியோன் மாசாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே சிங்க்கு தான் வருது, ஒரே மாதிரி தான் இருக்குது. சார், என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அநேகமாக இது கேங்ஸ்டர் ஸ்டோரி. தலை வந்துட்டு பெரிய கேங்ஸ்டர் இருந்து அதுலேருந்து மாறி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஃபைட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த மங்காத்தா டைலாக்லாம் அர்ஜுன் தாஸ் பேசுகிறாரு, அதுவும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இதுவாக இல்லை. மியூசிக் இஸ் குட் ஜிவி பிரகாஷ்து. மற்றபடி சொல்லணும்னா அஜித் சார் எல்லா ட்ரைலரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அஜித் சார் எப்போவுமே மாஸ், அவர் எப்போவுமே யூட்டிலைஸ், அது வந்து சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் நல்லா பண்ணுவார். இல்லை, ஆக்சுவலி இப்போது அஜித் சார் விஜய் சார்லாம் நல்லா மாசான சீக்வன்ஸ், பட் அதை டேரக்டர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ ஆத்விக் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு, நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை வந்து ஃபுல்லாக படம் பார்த்தா தான் தெரியும். எப்படி என்னோட ட்ரைலர் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் கம்போசிஷன் நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்க் ஆண்டனி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்க் ஆண்டனியுமே நான் அப்படி பார்க்கல. இட்ஸ் நார்மல். எப்போவுமே அஜித் சாரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அந்த காரோட அந்த ரேஷ் டிரைவிங் அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அது வந்து இன்னும் நல்லா காட்டும் அஜித் சார். டைலாக்ஸ் படம் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இந்த விண்டேஜ் ஏகே மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்துல, அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். அந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறாங்க, இந்த இஸ் குட். ஏன்னா அவருடைய பழைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து மிக்சிங் மசாலாலாம் போட்டு பழசெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்க்கலாம். மோஸ்ட்லி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எதிர்பார்க்குறீங்களா ட்ரைலரை பார்க்கும்போது? நிச்சயமாக ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ எல்லோரும் பார்க்கணுன்னா அது பார்த்தா தான் தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மூவி எப்படி போகும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேங்ஸ்டரு அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் லைக் பண்ணான்னு சொல்ல முடியாதுல்ல. சில பாய்ஸு காலேஜ் பசங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஓகே தான். இந்த படம் நல்லா மாசாக இருக்கணும். 10ஆம் தேதி தேட்டர் உனக்கு நான் பெரிய அலர்ட் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போவே தயவுசெய்து தேட்டர் வாசலில் ஒரு 4 ஃபயர் சர்வீஸை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் கிட்ட வந்து பவுன்சர்ஸ் மட்டும் பத்தாது, நிச்சயமாக போலீஸ்காரங்க நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நிச்சயமாக ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஃபயர் விட போகிறாங்க நம்ம ரசிகர்கள். ஆத்விக்கும் போட்டு கிழிச்சிடாது, ஸ்க்ரீனே வந்து தெரிக்க போது நெருப்பில் அப்படியே கிழிச்சு தொங்க விட போகிறானுங்க ஃபேன்ஸு. அந்த அளவுக்கு சம்பவமாக ஃபேன் பாய் சம்பவமாக ஆத்விக் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் ஷியோராக தெரியுது. ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஷார்ட் பை ஷார்ட்டு
செதுக்கின்னு வச்சுருக்கலாம். மாசாக செதுக்கி வச்சுருக்காப்புல அவர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய அஜித்தோட என்ன டைலாக்ஸ்லாம் வருமோ அந்த டைலாக்ஸ்லாம் அங்கங்கே பல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பல்ஸை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக தேட்டரில் விசில்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு மேலே அவன் வெளில வரும்போது இப்போ நான் ஆடியன்ஸும் சொல்லிடுறேங்க, டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருங்க. அவன் கத்திட்டு வெளில தொண்டை வரும்போது தொண்டையெல்லாம் அறுத்துன்னு வர போகிறானுங்க. ஏன்னா கட்டி தொண்டையே நாசமாக போகுது. நிச்சயமாக அன்றைக்கி வெளில ஃபஸ்ட் டே ரிவ்யூ எடுக்கும்போது எவனுக்குமே குரலே இருக்காது, அந்தளவுக்கு கத்திட்டு வர போகிறானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணி விட்ருக்காரு. ஏகேவோட வாய்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டோன் இருக்கும், அர்ஜுன் தாஸோட வாய்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டோன் இருக்கும். ரெண்டு பேரோட டோன் நிச்சயமாக ஸ்க்ரீனில் ஆடியோ வந்து அப்படியே தெரிக்க போகுது. நிச்சயமாக ட்ரெய்லர் 2 நிமிஷமே எண்ட் டு எண்ட் வந்து பக்கா மாசாக இருக்குது. அதே மாதிரி படமும் 2 hours செம்ம மாசாக இருக்க போகுது. நிச்சயமாக இது வந்து ஃபேன்ஸ்க்குரிய ஒரு படம் அப்படின்னு இப்போவே கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏகேவோட ஃபேன்ஸ் வந்து கொண்டாட போகிறாங்க. ஃபஸ்ட் டே மட்டும் இல்லை, அந்த ஒரு வாரமே தெரிக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், நிச்சயமாக இந்த படத்தில் பெருசாக கதையோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே லாஜிக்ஸு பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இல்லை இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணுற ஆளுங்க, இல்லை சினிமா லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஆளுங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு இல்லை, அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து அஜித் ஃபேன்ஸை வந்து நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக ஆதிக் பண்ணியிருக்காரு. எப்பா சாமி, ஒரு ரொம்ப பெரிய நன்றி ஆதிக் சாமி. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 நிமிஷம் பார்க்கும்போதே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த 2 மணி நேரமும் அதே மாதிரி ஜாலியாக இருந்தால் எனக்கு இப்போவே மனசு திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் அந்த மெசேஜ் சொல்கிறேன் போட்டு உசுரை எடுத்துன்னு இருந்தானுங்க. நிச்சயமாக இந்த படத்தில் எந்த மெசேஜும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் ஆதிக் சொல்லியிருக்காரு, அது மட்டும் என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டாக படம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மட்டும் தெரியுது. அந்த என்டர்டைன்மெண்ட் நிச்சயமாக 2 hours இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண அஜித்தோட மூவிஸை விட இது கொஞ்சம் ராவாக இருந்துச்சு அஜித்தோட லுக்கெல்லாம். அண்ட் பில்லா அஜித் அந்த விண்டேஜ் அஜித்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பட் ஃபெயிலியர் ஆகாமல் நல்லா போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் நான் மார்க் ஆண்டனி பார்த்தேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் அதை பார்த்தேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டேரக்டரோட மூவி மார்க் ஆண்டனினாங்க. ஸோ அதை பார்த்தேன் நான். பட் மார்க் ஆண்டனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இருந்துச்சு, இல்லை அதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கூட சூப்பராக இருக்கும். இது எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்பாக அப்படியே ஃபேன் பாய் சம்பவமாக ஃபீல் பண்ணீங்க? அஜித் வந்து இந்த பில்லா கெட்டப்பில் வந்துட்டு ஒரு படிக்கட்டில் ஸ்டாண்ட்ஸில் இறங்கி வருவார். ஸோ அவர் பின்னாடி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அது இந்த டைலாக்ஸ்லாம் மாஸ் டைலாக்ஸ் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டைலாக்ஸ் பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் எனக்கு அந்த சீன்ஸ்லாம் நல்லா ஞாபகமே இருக்குது. முக்கியமாக அந்த பழைய அஜித்தோட சீன் வந்துட்டு எனக்கு அப்படியே நிற்கிது என் தலையிலேயே இன்னும். ஏன் அப்படின்னா அந்த லுக்கு வேறு லெவல். ஏகேவை ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கிற ஏகே ஓகே தான், பட் ஆனால் எனக்கு ஏகே அப்படின்னாலே அந்த பழைய கெட்டப் தான். அந்த பில்லா அந்த டைமில் இருக்கும்போது ஏகேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது ஏகே வந்து வயசாகிடுச்சு, ஆப்வியஸ்லி வயசாகிடுச்சு, தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த லுக்கு வந்துட்டு மற்ற மூவிஸில் எனக்கு பெருசாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வேதாளம், அந்த விவேகம், இதிலெல்லாம் பெருசாக ஒரு லுக் வைஸ் எதுவுமே செட் ஆகலை. ஸ்டோரி விட்டுருங்க, அது செகண்டரி. லுக்கு பெருசாக அதுலேயும் செட் ஆகலை. ஸ்டோரி நல்லா இருந்தாலும் லுக்கு பெருசாக எனக்கு இது பிடிக்கல. பட் பில்லா வேறு லெவல். அதனால் அந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அண்ட் ஈவன் டேரக்டர் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் கேன் பி எக்ஸ்பெக்டட். ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர்ஸ் வந்து இவருடைய மாசை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்களா, இப்போ இவர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பெருசாக யாரும் யூஸ் பண்ணல. மீன்ஸ் நீங்கள் எனக்கு என்ன கேட்டால் லாஸ்ட்டாக என்ன இருந்தாலும் அந்த ஆரம்பம்ல ரொம்ப மாசாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்த மூவிஸில் எதுவுமே வந்துட்டு அஜித்தோட மாசை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி படத்தில் இன்னும் மாசாகவும் இருக்கலாம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பியூர் ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் இல்லை, அந்த சீன்ஸ், அந்த பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பட் மேக்ஸிமம் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.